மாற்றங்கள் அதையும் தூரங்கள் இதையும் என் சிறிதயம் பழகுதடி. நீ எற்ற இரவு வீட்டுக்குள் துறவு ஏன் இந்த உறவு விலகுதடி. இது நிலையில்லை வெறும் மலையல்றோ, இது மலையில்லை சிறு மழையல்றோ. இந்த நொடிகள் கனவே எனவே உறவே சத்தமிட்டு சொல்லிவிட்டு முத்தமிட்டு தள்ளிவிட்டு. நல்லா இருக்குல்ல பாட்டு? நம்ம தலைப்புக்கு ஏற்ற பாட்டாக இருக்கு. பிரிவே கடவுளின் உறவு அப்படின்னா, பிரிவு இது எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, நம்ம உயிராக நேசித்தவர்கள், நம்ம நம்பினவங்க, நம்மளுக்கு நம்பிக்கை கொடுத்தவங்க, நான் தான் உன்னோட உயிர், நான் எப்பயுமே உன் கூட இருப்பேன், நீ இல்லாமல் நான் இல்லை, இது எல்லாமே சொன்னவங்க, ஏதோ ஒரு சூழ்நிலையில் ஏதோ ஒரு காரணம் அவங்க நம்மளை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க அப்படின்னா, அது வந்து அந்த வலி எப்படி டிஸ்கிரைப் பண்ணுறதுன்னா, அந்த வலி வந்து உடலில் வலிக்காது, உயிரில் வலிக்கும். நம்ம உயிரில் வலிக்கும். அது வலி வேதனை தாண்டி கொடுமை. அது அப்படி இருக்குது அப்படின்னா, இதுலேருந்து எப்படி வெளியே வர்றது? இது கொஞ்சம் மிஸ் ஆச்சுன்னா உங்கள் உயிரை கூட எடுத்துரும். அவ்வளோ பவர்ஃபுல் அது. ஏன்னா வந்து நம்ம உயிருக்கு உயிராக நேசிச்சிருப்போம், நம்ம உயிரை கூட தூக்கிடும் மிஸ் ஆயிடுச்சுன்னா. இதுலேருந்து எப்படி வெளியே வர்றது அப்படின்னா, முதலாவது நடந்த விஷயங்களை ஏற்றுக்கங்க, போராடாதீங்க. ஆமாம், நம்ம நேசித்தோம், அவங்க நம்மளை நேசித்தாங்க, அது திருமண உறவோ காதலோ எதுவாக இருக்கட்டும், நேசித்தாங்க. ஆனால் ஏதோ ஒரு காரணம் அவங்க நம்மளை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க, இனிமேல் வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. சரி, ஓகே, அதை நம்ம ஏற்றுக்குவோம், நடந்துச்சு ஏற்றுக்குவோம் அப்படின்னு அதை ஏற்றுக்கிற அந்த மைண்டுக்குள்ளே வந்துடுங்க. தயவுசெய்து வந்துட்டிங்கன்னா தப்பிச்சிங்க. இல்லைன்னா அதை அந்த நினைவுகள் வந்து ரொம்ப கொடுமையானது. அது எல்லாரும் நம்ம போன இடங்கள், பழகின இடங்கள், பார்த்த இடங்கள், நினைவுகளாக உள்ளே வந்து 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 நம்மளை கொண்டுரும். அதனால் தயவுசெய்து என்ன நடந்தாலும் அக்செப்ட் இட், ஏற்றுக்குங்க. முதலாவது ஏற்றுக்கிட்டோம், சரி, இப்போ எப்படி வெளியே வர்றதுக்கு வேறு எதனா வழி இருக்குன்னா, ஃபஸ்ட்டு ஏற்றுக்கங்க. ரெண்டாவது, உங்கள் நண்பர்களோட ட்ராவல் பண்ணுங்க. எங்கன்னா ஒரு டூரு அதுமாரி போயிட்டு வாங்க. தனிமையில் இருக்காதீங்க, ட்ராவல் பண்ணுங்கள். எங்கன்னா ஒரு இயற்கை ஆன விஷயங்கள், கொடைக்கானல், ஊட்டி, அருவிகள், அதுமாரி இடங்களுக்கு, நல்ல இயற்கை சூழலுக்கு ட்ராவல் பண்ணிங்கன்னா, நீங்கள் இங்கேயே இந்த சூழ்நிலையில் இருந்தீங்கன்னா உங்கள் மைண்டு எதுவுமே வேலை செய்யாது. நீங்கள் ட்ராவல் பண்ணி வேறு ஒரு சூழ்நிலைக்கு நீங்கள் உள்ளே போக பார்த்து நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கே இது ரொம்ப சீப்பாக தெரியும். ஓகே, லைஃப்பில் வந்துச்சு, ரைட், விடு, எல்லோரும் பார்க்காதா, நம்மளும் பார்த்துப்போம், இது ஒரு அனுபவம் தான் அப்படின்னு சொல்லி அதுலேருந்து மீண்டு வர்றதுக்கு ஒரு ட்ராவலிங் தான் ரொம்ப உதவும் உங்களுக்கு. அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சீக்கிரமாக வெளியே வந்துடலாம் அக்செப்ட் பண்ணிவிட்டு. ஓகேங்களா? இப்போ இது இருக்குது 2 பிரிவை வந்து நம்ம கையாளுறோம், வெளியே வரோம். இன்னொரு கேள்வி இருக்கும், பிரிஞ்சு போனவங்க ஒரு திரும்ப வராங்க, இது நல்லதில்ல, திரும்ப வராங்க அப்படின்னா ஏற்றுக்கலாமா கூடாதா அப்படின்னா, திரும்ப வரவங்க திருந்தி வந்தாங்க சீக்கிரமாக, இப்போ 1 மாதத்தில், ஒரு 10 நாளில் உங்கள் பிரிவை தாங்க முடியாமல் திருந்தி வந்தாங்க, தப்புன்னு இருந்தால், உணர்ந்து வந்தால், தயவுசெய்து ஏற்றுக்குங்க. அது கன்சிடர் பண்ணுங்க. ஏதோ ஒரு ரீசன் அவங்க சொல்கிறது உங்களுக்கே புரியும், அது உண்மை இல்லை பொய்ன்றது உங்களுக்கு உண்மையாக புரியும், அது ஏற்றுக்குங்க. ஆனால் வருட கணக்கு ஆயிடுச்சு அப்படின்னா, ஒரு 3 வருஷம் கழிச்சு வராங்க, 4 வருஷம் கழிச்சு வராங்கன்னா, தயவுசெய்து வேணாம், தயவுசெய்து ஏற்றுக்காதீங்க. வேறு லைஃப் நீங்கள் பார்த்துக்குங்க, அது உங்களுக்கு நல்லது. ஓகேங்களா? இது ஒன்று இப்படி இருக்குது. அப்போது நீங்கள் வேறு உறவு ஏற்றுக்கங்க, இல்லை அடுத்து போங்க சொல்கிறீங்களே, எனக்கு ஒரு பயம் வந்துடாதா? நம்ம நம்பினோம், விட்டுட்டு போயிட்டாங்க, அடுத்தவங்க மேலே திருப்பி எப்படி நம்பிக்கை வைக்கிறது, அடுத்த ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே எப்படி போகிறது அப்படின்னா, ஒரே விஷயந்தான். இந்த உலகத்தில் மனிதர் மனம் வந்து மாற்றங்களுக்கு உட்படும், சூழ்நிலைக்கு ஏற்ப. புரியுதுங்களா? இங்கே நேசித்தது, அதாவது நம்ம விரும்பினது வெறுக்கும், வெறுத்தவங்க நம்மளை விரும்புவாங்க. கால சூழ்நிலை அது. இந்த பிரபஞ்சத்தினோட நீதியும் அதான். அது கொடுக்குற அனுபவங்கள் தான் மனிதன் நிற்கணும், அது மாற்றவே முடியாது. அப்படி இருக்க பார்த்து வந்து இது மனித மனம். அப்படி தான் நம்ம நேசித்தவங்க மாறுறதும், இது நம்மளுக்கு குற்றம் சொன்னவங்க, குறை சொன்னவங்க, எதிர்த்தவங்க எல்லாம் நண்பர்களாகிறதும் இது காலத்தின் கட்டாயம். இது எதுவுமே பண்ண முடியாது. இது அன்பின் வழியில் இது ஒரு பிரபஞ்ச நியதியாக இருக்குது. அப்போ நாம் யாரையா பிடிக்கிறது, யாரையா உண்மையாக நேசிக்கிறது, இந்த கேள்வி வரும்ல. யாரை நேசிக்கணும்? இல்லை இப்படியாப்பட்ட துன்பம் ஆயிடுச்சு, அப்போ நான்
உண்மையாக நேசிக்கணும், இதுலேருந்து வெளியே வர்றதுக்காக உண்மையான உறவு எது அப்படின்னா ஒரே உறவு இறைவன் தான். நம்ம பார்க்குற மனிதர்கள் எல்லாமே ஒரு தோற்றம் உண்டு, ஒரு தோற்றம் உண்டு. இன்னைக்கு இருப்பாங்க, நம்ம நம்பிட்டு இருப்போம், நாளைக்கு பார்த்தா அவங்க இருக்க மாட்டாங்க. இல்லைப்பா நேற்று பார்த்தோம்மா இன்னைக்கு இல்லைப்பா அப்படின்னுவோம். இப்போ நாம் கூட நேற்று இருப்போம், நாளைக்கு நம்ம இருப்போமான்னு தெரியாது. அப்போ இது பொய்யானது. நம்ம பார்க்குற விஷயம் பொய். அவங்கள நம்ம இருப்பாங்க, அவங்க காப்பாற்றுவாங்க அப்படிலாம் நினைப்போம். காலத்தின் கட்டம் என்ன வேணால் நடக்கலாம். ஆனால் இறைவன்ன்றது வந்து பார்க்க முடியாது, ஆனால் நீக்கமற நிறைந்திருக்கும். அவரை நீங்கள் பிடிச்சிட்டீங்க அப்படின்னா, ஒன்ஸ் நீங்கள் அவரை போய் பிடிச்சிட்டீங்கன்னா அப்படின்னா, அந்த உறவுன்றது எப்படி இருக்குன்னா, ஒரு அது வார்த்தைகளாலே விவரிக்க முடியாது. அப்படி இருக்கும். உங்களை அப்படியே தங்கத்தட்டில் வச்சு பார்த்துக்குவாரு. நீங்கள் என்ன பண்ணுன்னா, ஒரு சிம்பிள் தான். அன்பு தான். அன்பாக இருந்தாலே போதுமானது. அந்த அன்பு உண்மையாக இருந்தால் அதுக்கு வார்த்தைகளே இல்லை. கடவுள் வந்து உங்களை அப்படி பார்த்துக்குவாரு. அது சூப்பராக இருக்கும். அது நீங்கள் ஃபீல் பண்ணாதான் தெரியும் அது. அன்பு உண்மையாக வைங்க. நீங்கள் அன்பை உண்மையாக வச்சிட்டிங்கன்னா ஒழுக்கம் எல்லாமே அது ஆட்டோமேட்டிக்காக மீதியெல்லாம் அதை அட்ராக்ட் பண்ணிடும். புரியுதுங்களா? நீங்கள் ஒரு உயிர் உங்களை விட்டுட்டு போச்சுன்னு யோசிப்பீங்க. நீங்கள் அன்பாக உண்மையாக இருந்துட்டிங்கன்னா போகிற இடம்லாம் உண்மையான உயிர்கள் உங்களை நேசிக்க ஆரம்பிச்சிடும். அவங்கள அது எப்படி சொல்கிறதுனா, நாம் சரியான ஆட்களை தேர்ந்தெடுத்து அன்பு செய்கிறத விட நாம் சரியான ஆளாக இருந்தோம்னா அன்பு நம்மளை தேடி வந்துகிட்டே இருக்கும். ஒரு அன்பு இல்லை, பல அன்பு வந்துடும். உங்களால் வந்து அது பேலன்ஸ் பண்ணவே முடியாது, திக்குமுக்காடி போயிடுவீங்க. அதனால் வந்து இறைவனை பிடிங்க. இறைவனை நான் சொன்ன உண்மையான அன்போடு பிடிங்க. உங்களை இறைவன் ஏமாற்றவே மாட்டார். அதுதான் கடைசி வரைக்கும் கூட வரும். அதுதான் உங்களை கடைசியாக வழிநடத்தும். அதுதான் உங்களை ஏமாற்றாது. அதுதான் உங்களை துரோகம் செய்யாது. நன்றி, வணக்கம்.